அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைக்கு லவ் வெர்ஷன் 3.0 இதில் ஏழாவது காட்சியை பார்க்க போகின்றோம். இந்த காட்சி நடைபெறும் இடம் கிச்சாவுடைய வீடு. கிச்சா கவிதா அவங்களுடைய வீடு. கவிதா யூஎஸ் கிளம்பி போயிட்டா. மாமனாரும் மாப்பிள்ளையும் மட்டும் தனி கொடுத்தனம்னு சொல்லாமா, ரைட், அது நடத்திட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சில டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓப்பனிங்கில் மாமனார் அவர் தொடப்பத்தை எடுத்து பெருக்கிட்டு வரார். கிச்சா ஒரு சோஃபாவில் உட்காந்து ஏதோ பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். மாமா, எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு, இதெல்லாம் கூட நீங்க பண்ணணுமா? என்ன மாப்பிள்ள, இது நம்ம வீட்டை நம்ம பெருக்கிறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை மாமா, ஒரு வேலைக்காரி பாருங்க, வேலைக்காரியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வருவா. அவள் அடுத்த நாள் வர வரைக்கும் அந்த குப்பையெல்லாம் அப்படியே இருக்கணுமா? ஐயே, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸ்வச் பாரத், இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி தொடப்பத்தை வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கறது, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது மாப்பிள்ள. தினமும் குனிஞ்சு நிமிந்து பெருக்கணும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து நம்ம பெருக்கினோம், ஒரு நாளைக்கு 4 தடவை கூட பெருக்கலாம். அப்படி பெருக்கினா குப்பை மட்டும் குறையாது, நம்மளோட தொப்பையும் குறையும். தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, இந்த கடி ஜோக்கு சரி, அட்லீஸ்ட் சமையலுக்காவது. இதை பாருங்க மாப்பிள்ள, சமையல் அப்படின்றதெல்லாம் ஹோட்டலில் போயிட்டு ஹோம்லி மீல்ஸ் தேடுற காலம் அப்படி இருக்கு. சரி, நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இது சமையலுக்கு யாரையாவது வச்சுக்கலாம், இல்லை வெளிலேருந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாருங்களேன், கவிதாவோட அம்மா அவளுக்கு 3 வயசாக இருக்கும்போது போயிட்டான். அப்போ எனக்கு சமையல்னா என்னன்னு ஒன்றுமே தெரியாது. இப்போ மட்டும் ரொம்ப தெரியுமாக்கும். என்ன சொன்னீங்க? இல்லை சொல்லுங்க மாமா. அது இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டா பொன் குழந்தை வேற, அந்த சித்தி கொடுமை அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனால் வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு கவிதாவுக்கு ஒரு அப்பாவா மட்டும் இல்லை, அம்மாவாகவும் நான் தான் இருந்தேன். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அது இன்வென்ட் பண்ணுறனோ இல்லையோ, சமையல் கற்றுண்டேன். இப்போ மாதிரிலாம் யூடியூப்லாம் அப்போ கிடையாது மாப்பிள்ள. அந்த ஒரே ஒரு புஸ்தகம், லிஃப்கோவின் சமைத்து பார், அந்த புஸ்தகத்தை வச்சுண்டு நான் சமையல் கற்றுண்டு இப்போ இந்த 1 வருஷமா என்னுடைய சமையலை சாப்பிட்டுட்டு தானே நீங்கள் தெம்பா இருக்கீங்க. மாமா, ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன மாப்பிள்ள, இல்லை உங்கள் சமையலை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்கள் சமையலை சாப்பிட்டும் தெம்பா இருக்கேன் அப்படி சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள, கிண்டலா? இது கவிதாக்கு சமையல் கற்றுக் கொடுத்ததே நான் தான். மாமா, இதை மட்டும் நீங்கள் அந்த கல்யாணம் பேச வரும்போது சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது மாமா. ரொம்ப தான் உங்களுக்கு நக்கல் மாப்பிள்ள. இன்னைக்கு ஒரு அருமையான ஐட்டம் பண்ணியிருக்கேன். என்ன மாமா? அதாவது நான் கூட பேசாமல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. எதுக்கு? சமையலுக்கு. ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுறது போதாதா, இன்னும் எல்லாரையும் வேற டார்ச்சர் பண்ணணுமா? இல்லை மாப்பிள்ள, புதுசாக நான் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் இருங்க, அதை நானே எடுத்துகிட்டு வரேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு இவர் உள்ளே போகிறாரு. இவன் சோகமாக மூஞ்ச வச்சுன்னு உக்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்டியில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. என்ன மாமா இது? சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். இல்லை, கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் பேரில் என்ன இருக்குது மாப்பிள்ள, நாம் வைக்கிறது தான் பேர் அப்படின்னு. ஒன்று இதை வாங்கி அப்படி வாயில் விட்டு குடிக்கிறான். மூஞ்சி அஷ்டகோணலாக போகுது. மாமா, என்ன மாமா இது? அது நானே கண்டுபிடிச்சிருக்கேன். தான் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நான் இன்வென்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னன்னு சொல்லுங்க மாமா. பாகக்காய் ரசம், இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ரசம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக கேள்விப்பட்டதில்லை. மாமா, உங்களுக்கு தான் இந்த கோவில், ஆன்மீகம் இதிலெல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்குல்ல? ஆமாம் மாப்பிள்ள, இது உங்களுக்கு கூட ஏதோ இருக்கு. அதான் மாமா, எனக்கு சின்ன ஒரு சந்தேகம். ஐயோ, ஆன்மீகத்தில் சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் கேளுங்க மாப்பிள்ள, தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது மாமா, இந்த திங்கட்கிழமையில் சிவனுக்காக விரதம் இருப்பா. அதுக்கப்புறம் வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்காக விரதம் இருப்பா. அதே மாதிரி இந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருப்பா. ஆமாம், அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எந்த சாமிக்கு விரதம் இருக்கலாம்? என்ன மாப்பிள்ள, வீட்டில் இருக்கிறது அந்த ஒரே நாள், அன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே, அதைத்தான் நானும் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு நாள், அன்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிட்றேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாப்பிள்ள. இன்னைக்கு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணால் முதல்ல கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உன் சுகர் எவ்வளோ இருக்குது, உன் பிபி எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த சுகர் பிபி அப்படின்றது கிட்டையே வராது மாப்பிள்ள. ஆமாம், இப்படியே போயிருந்ததுன்னா அப்புறம் நீங்களே என் கிட்ட வராதிங்கன்னு நான் சொல்லிடுவேன் போல இருக்கு மாப்பிள்ள.
அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அது வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெரியும் மாமா, இந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடாத, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு. கரெக்டு. இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பழமொழி அப்படியே மறந்துட்டு கண்டதை வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு கூடவே மருந்து மாத்திரையை ஏராளமாக வாங்கி வச்சுட்டு இருக்கோம். அந்த பக்கம் அவங்களுக்கும் சேல்ஸு, இந்த பக்கம் மருந்து மாத்திரையும் சேல்ஸு. நமக்கு தான் எல்லா இடத்துலையும் நஷ்டம். சரி விடுங்க மாமா, இனிமேல் என்ன ஆகப்போகிறது. அதாவது ஒன்று சொல்வா, இந்த தலையில் எழுதியிருக்கிறத அன்னைக்கு எழுதினவன் மாத்தியாக எழுத போகிறான் அப்படின்னு என் தலையில் இப்படி எழுதியிருக்கு போல இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது கிச்சாவுடைய ஃபோன் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் மாமா அப்படின்ட்டு ஃபோனை எடுக்கிறான். மாமனார் கரண்டியை உள்ளே வைக்க போகிறார். போயிட்டு திரும்பி வராரு. இவன் என்ன பண்ணுறான், அப்படியா சரிடா ஓகே சரி ரைட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். கட் பண்ணிடுறான். என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? இல்லை அது ஒன்றும் இல்லை மாமா. இல்லை அது என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எதையுமே என்கிட்ட மறைச்சது கிடையாது. தினமும் ஆஃபீஸ் போயிட்டு வந்த பிறகு ஆஃபீஸில் என்ன நடந்தது எல்லாம் சொல்லுவீங்க. வேறு எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தாலும் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க. பெத்த பையன் கூட இந்த மாதிரி இவ்வளோ அந்யோன்யமாக இருப்பானா அப்படின்னு எனக்கு தெரியாது மாப்பிள்ள. அதாவது மருமகள் மட்டும் இல்லை, மருமகனும் இன்னொரு மகன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் என் விஷயத்தில் அது 100% நிஜமாக இருக்கு. ரைட்டு, அது உங்கள் ப்ரைவேட் அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, அது உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது. ஏன் மனசா? இனிமே கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள சொல்லுங்க. இல்லை அந்த லாயர், ஆமாம் அவன் தான் ஃபோன் பண்ணா, இந்த டிவோர்ஸ் அப்ரூவ் ஆகிடுத்து, இன்னும் சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே மாமனார் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கார். மாமா இதுக்குத்தான் நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சேன், நீங்கள் பாருங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது நான் அதுக்காக ஃபீல் பண்ணல மாப்பிள்ள. என்னைக்கு அவள் இங்கேருந்து போயிட்டாலோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போயிட்டதா தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இது ஒரு மியர் ஃபார்மாலிட்டி தானே, ஒரு ஸ்டாம்பு குத்துறது, அப்ரூவல், அவ்வளோதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை விட்டுட்டு அவள் போயிருக்காளே அப்படின்றது தான் எனக்கு வருத்தம். கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையறா அப்படின்னு சொல்வா. ஆனால் இவோ வெண்ணெயை தூக்கி போட்டுட்டு விளக்கெண்ணெய்க்கு அலைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. சரி விடுங்க, இந்த காலத்தில் எல்லாம் ஃபியூச்சர் 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 அப்படின்னு ஃபியூச்சருக்கு என்னென்னவோ பண்ணணும் அப்படின்னு ஓடி ஓடி ப்ரெசண்ட்டை நாசம் பண்ணிக்கிறான். ஆனால் கடைசியில் தான் அவளுக்கு புரியுறது, ப்ரெசண்ட்டும் நாசமாக போனது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சருமே நாசமாக போயிடுது அப்படின்னு. லைஃப்பில் பணம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சா எல்லாருமே மிஷினாக தான் இருக்கணும் மாப்பிள்ள. அப்படி தான் இந்த உலகம் போயின்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான்லாம் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பெரிய ஃபேமிலியாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும். மாமனாரும் மாப்பிள்ளையும் மட்டும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துடுத்துன்னா என்ன மாப்பிள்ளை, இப்போ மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். அது உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையா? என்ன மாமா இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். காலிங் பெல் அடிக்கிறது. யார் அது இந்த நேரத்தில் அப்படின்னு அப்பா போயிட்டு கதவை திறக்கிறார். கவிதா பொட்டி பொடிக்கையோட வாசலில் நிற்கிறார். ரைட் நண்பர்களே, இதில் ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கதையாக போகும்போது ஒரு மாதிரி, அண்டு நாடகம்னா ஒரு மாதிரி, சினிமானா ஒரு மாதிரி. ஈவன் நாடகம் சினிமா ரெண்டுமே விஷுவல் மீடியா அப்படின்னாலும் நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. ஏன்னா சினிமாவில் க்ளோஸ்அப் காட்சியெல்லாம் காமிக்க முடியும், எக்ஸ்பிரஷன்ஸை காமிக்க முடியும், சில நியூஆன்சஸ் எல்லாம் சினிமாவில் நல்லா காமிக்க முடியும். நாடகத்தில் 3 ரோக்கு அப்புறம் பின்னாடி இருக்கவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அதனால் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அண்டு டயலாகில் சில விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். இதில் நான் சொல்லியிருப்பேன், அந்த 1 வருஷமாக என் கையில் சாப்பிட்டு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எதுக்காக அப்படின்னா 1 வருஷம் கடந்து போய் விட்டது அப்படின்றத
சினிமாவில் காமிக்கும் போது அப்படி மழைக்காலம் மறுபடியும் சம்மர் இந்த மாதிரி காமிக்கலாம், இல்லாட்டா வந்து கேலண்டர் அப்படியே பறக்கிற மாதிரி காமிக்கலாம். அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கதையாக நம்ம நரேட் பண்ணும்போது ஒரு வருஷம் தாண்டி விட்டது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன்னா கேவலமாக இருக்கும். ஸோ அந்த கதை ஓட்டத்தோடு அது வரணும், ஒரு இடைச்செருகலாக அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டைலாகை நான் வச்சது. சரி, கவிதா எதுக்காக வந்தான்னா, ரைட்டு நம்ம கதையிலையும் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு சஸ்பென்ஸு இதெல்லாம் வேணாமா, அதனால தான் நாம் அதை வச்சுருக்கோம். ரைட், இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்புறம் அப்பா அம்மா இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. அப்பா அம்மாவோட இந்த தாத்தாக்கே எப்படியும் ஒரு 7-8 பசங்க இருக்கும், அதில் வந்து 2-3 பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்கள்லாம் கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே ஒரு 4-5 பசங்க இருந்தாங்கன்னா சித்தப்பா பெரியப்பா அவங்க பசங்க அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து இருப்பது தான் ஒரு குடும்பமாக இருந்தது. ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு அப்போ யாரும் பேரெல்லாம் வைக்கலை, அது ஃபேமிலி, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்த பிறகுதான் எல்லாரும் வந்து ஒரே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் ஒரே இதில் இருக்காங்கன்னும் போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. எப்போ வந்து அந்த வேலை அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பளம் அப்படின்னு வர ஆரம்பிச்சதோ, அப்போது இங்கே மாதிரி தான், நான் நிறைய சம்பளம் கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனால் தம்பி வந்து கம்மியான சம்பளம் கொடுக்குறான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டா, நான் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேனோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எனக்கு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு சில மாநிலங்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல, நாங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி கேட்டதுனால தான் அந்த ஃபேமிலி அப்படின்றது, ஜாயிண்ட் ஃபேமிலின்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஃபேமிலின்றது துண்டு துண்டாக உடைந்து விட்டது. இது வந்து அம்மையப்ப முதலியார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. இந்த தாத்தா பாட்டியோட மற்ற பசங்கள்லாம் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. இந்த தாத்தா பாட்டி மேபி இந்த பையன்கிட்ட ஒரு 3 மாதம், அந்த பையன்கிட்ட ஒரு 3 மாதம், இப்படி மாறி மாறி இருப்பாங்க. இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன ஆகிப்போச்சு, தாத்தா பாட்டி எல்லாம் பொண்ணு கிராமத்தில் எங்கேயாவது அனுப்பிச்சிடுறது, இப்போ வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம், ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு அங்கே பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறது. அப்பா அம்மா பசங்க, இந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஒரு காலேஜ் அப்படின்னா அதுக்கு எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் தங்குறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒன்றா இருக்குன்றதெல்லாம் அது எதிர்பார்க்க முடியாத விஷயமாகிவிட்டது. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி போகிறாங்க, வேறு எங்கேயாவது செட்டில் ஆகிட போகிறாங்க. ஒரே ஊர்லேயே இருந்தால் கூட வேணாம் தனித்தனியாக இருக்கலாம், அப்போ தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும் இப்படின்னு ஆகிப்போச்சு. சரி, எதுக்காக பெரியவங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து பெரியவங்களும் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காங்க, அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போது 2 பேரும் வேலைக்கு போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் ஆயிடுச்சுங்க. இப்போது 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது, நீ வந்து 10 நாள் மிஷினில் போடு, நீ 10 நாள் மிஷினில் போடு, நீ உலை தீர்த்துட்டு வா, நீ அயன் பண்ணு, அதுக்கப்புறம் சமையலை யார் பண்ணுறது? இன்றைக்கி 10 நாள் வீட்டில் சமையலே பண்ணுறது கிடையாது. எல்லாமே டக்குன்னு ஒரு ஆப் எடுக்க வேண்டியது, ஆர்டர் பண்ண வேண்டியது, டகால்னு வந்து இறங்கிடுது. இப்படியே சாப்பிட்டுருந்தா அதுக்கப்புறம் வந்து முதல்ல கேஸ் ட்ரபிள் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வரும், அதுக்கப்புறம் பிபி வரும், சுகர் வரும், இப்படி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை பாட்டுக்கு வாங்கிக்கினே இருக்கணும். அப்போது ஒரு அப்பா அம்மாவை வீட்டில் வச்சிக்கினா அவங்களுக்கு செலவாகுது அப்படின்னு சில பேர் நினச்சாங்கன்னா, இப்போது இந்த செலவெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது, நாளைக்கே ஒரு குழந்தை அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைய யார் பார்த்துப்பாங்க வீட்டில்? இல்லைங்க, நாங்கள் ஒரு 6 மாதம் லீவ் போடுவோம், அதுக்கப்புறமா வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயா வச்சுப்போம் அப்படின்னா, குழந்தையோட சொந்த ஆயா தாத்தா இருக்கும்போது அதை விட்டுப்புட்டு காசு கொடுத்து ஒரு ஆயா தாத்தா வேணுமா? அப்படி தான் ஆகிப்போச்சு. அவங்கள வந்து நம்ம கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நம்மகிட்டயே உட்காந்துங்கன்னா இப்படின்னு. ஆனால் எப்போ வந்து இந்த தாத்தா பாட்டியை கூப்பிட்டு வச்சுக்கிறோன்னா, ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் இந்த மாதிரி ஆயாலாம் அவ்வளோ சுலபத்தில் கட்சிடு, அது 2வது பயங்கர காஸ்ட்லி. அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஃபேமிலினா எல்லாரும் இருக்கணும், அதனால் இது 2 பக்கத்து தாத்தா பாட்டியும் வரணும், நீங்கள் 6 மாதம் வாங்க, நீங்கள் 6 மாதம் வாங்க. அது 6 மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் கிளம்பி போயிடுவாங்க, அடுத்த ஃப்ளைட்டில் அவங்க வந்து இன்னொரு தாத்தா பாட்டி வந்து நிற்பாங்க. எதுக்காக? குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். பாவம், உங்களுக்கு இந்த கிளைமேட் ஒத்துக்காது, நீங்கள் வேறு அந்த வயசான காலத்தில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது 14 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் ட்ராவல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பாவம் நீங்கள் ஊர்லேயே ரெஸ்ட் எடுங்க. என்ன ஆக்கிற அப்பா அம்மா மேலே இப்படி தான் ஆகிப்போச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய அந்த கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் அப்படின்றதெல்லாம் அப்படியே துண்டாக போயிடுதுங்க. எதுவுமே கிடையாது. டிவியில் சினிமாவில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் கலாச்சாரம் அப்படின்னு ஆகி போயிடுது. அண்ட் டிவி சினிமாவில் கேட்கவே வேணாம்.
இருக்கிறதுலையே மோசமான விஷயங்களை தான் கலாச்சாரம் அப்படின்னு காமிச்சு நிற்கிறாங்க. இன்னி வரைக்கும் நானும் வந்து எத்தனையோ காலேஜில் தேடி பார்த்துட்டேங்க. இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி அந்த குட்டை பாவாடை கவுன் இதெல்லாம் போட்டுக்கின்னு எந்த காலேஜ்லேயாந்து வராங்களான்னு பார்க்குறேன். எதுலேயும் நான் பார்க்கலைங்க. சினிமாவுக்கு மட்டும் தனியாக ஒரு காலேஜ் இருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தமிழ் வாத்தியார் இருக்கிறதுலையே காமெடி அப்படின்னா தமிழ் வாத்தியாரை வச்சு தான் காமெடி பண்ணோம். இங்கிலீஷ் வாத்தியார் கணக்கு வாத்தியார்லாம் கிடையாது. அது ஏன்னு தெரியல, நம்ம மொழி மேலே நமக்கு அவ்வளோ பற்று இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் வாத்தியார் தான் காமெடியன். சபாபதியில் குப் 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 தமிழ் வாத்தியார் தான் அவருக்கும் கிடைச்சாரு. இது ஏதோ இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. காலங்காலமாக நம்ம இப்படி தான் பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் நாம தான் வந்து மொழி மீது பற்று அதிகமாக உடையவர்கள் அப்படின்னு வேற கோஷம் போட்டுனுக்கிறோம். யாராவது இன்னைக்காவது கேட்டிருப்பாங்களா, ஏன்டா இந்த மாதிரி தமிழ் வாத்தியாரெல்லாம் வந்து காமெடியை பண்ணின்னு இருக்கிறீங்க, வேற யாருமே கிடைக்கலையா அவங்களுக்கு? நாமளும் ரசித்து சிரிச்சுட்டு போயின்னு இருக்கிறோம். கடைசியாக இந்த மருந்தே உணவு உணவே மருந்து, இது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு பல பேருக்கு தெரியல. இந்த சிறுதானியங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய ஊக்கம் கொடுத்துட்டு வராங்க. இந்த சிறுதானியங்களில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மானாவாரி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி இல்லாட்டாலும் அது வளரும். இந்த பூச்சி போட்டெல்லாம் அந்த அளவுக்கு இதை தாக்காது. ஸோ பூச்சி மருந்து அதுக்கு அவ்வளோ தேவைப்படாது, உரமும் அவ்வளோ தேவைப்படாது, அண்டு தண்ணியும் தேவைப்படாது. இந்த வறட்சியான பிரதேசங்களில் கூட வளரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தண்ணியே இல்லாமல் இல்லை, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வேணும். நெல் கரும்பு அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. ஸோ அப்போ தண்ணீர் தேவையும் குறைகின்றது. எல்லாத்துக்கும் மேலே அதில் ஏராளமான விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது. இன்றைக்கி யாரை பார்த்தாலும் அது அவர் சொன்ன மாதிரி உன் சுகர் எவ்வளோ இருக்குது, உன் பிபி எவ்வளோ இருக்குது, இப்படி தானே கேட்டுனுக்கிறோம். அட்லீஸ்ட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவாது சிறுதானியம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் சிறப்பு தானியங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் நான் ஒன்று பார்த்தேன், வெள்ளைச்சோளம் அப்படின்னு. சோளம்லாம் நமக்கு வந்து இந்த ரோட்டில் அப்படி சுட்டு வச்சுருப்பாங்களே, அதைத்தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். வெள்ளைச்சோளம் அப்படின்றது வந்து இந்த உளுத்தம்பருப்பு சைஸில் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரு கருப்பு பொட்டு வச்சா மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அது வேறு ஒரு இடத்துல கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு 15 கிலோ ஒட்டுக ஆர்டர் பண்ணி லாரியில் தான் வரும். அது கொண்டு வந்து வச்சுட்டேன் நான். அதில் தோசை பண்ணால் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அரிசியே தேவையில்லை. ஸோ வெறும் வெள்ளைச்சோளம், உளுந்து, இது மட்டும்தான். அண்டு ஃபைபர் கண்டென்ட் அதிகம் அப்படின்றதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் பயப்படாமல் இந்த தோசையை சாப்பிட்லாம். அதுக்காக ஒரேடியாக வந்து அள்ளக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த வெள்ளைச்சோளத்தில் சோள சோறு செய்கிறது அப்படின்னு யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள். அண்டு ஹெல்த் அதான முக்கியம். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான வீடுகளில் வந்து பசங்கள்லாம் ஃபாரின் போயிட்டாங்க, இல்லை வந்து வேறு ஊரில் இருக்காங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம ஹெல்த்தை நாம் தான் பார்த்துக்கணும். அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சிறப்பு தானியங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் இப்போவாவது நமக்கு அந்த புத்தி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.